everyone, welcome back to our class. After a long gap அப்புறம் இன்றைக்கி தான் வந்து கிளாஸ் அகெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸில் கட்டிங் பேட்டர்ன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போது ஸ்டிச்சிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓவராலாக ஒரு 6 டைப் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 7th ப்ளவுஸ் பேட்ச் ஒர்க் 1. இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நம்ம கிளாஸில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தனித்தனி செக்ஷனாக பிரித்து வச்சுருப்போம். அது எல்லாமே பார்த்துட்டு வந்து இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பேட்ச் ஒர்க் ப்ளவுஸில் பேக்கில் வந்து டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் தான் டிசைன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ வரும். அண்ட் ஹேண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹோல் வச்ச மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் கிளாஸஸில் எல்லாமே பஃப் ஸ்லீவில் டபுள் கலர் பஃப் ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அண்ட் ஹேங்கிங்லேயும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஹேங்கிங் எல்லாம் ரெடி பண்ணியிருப்போம். ஃப்ளார் ஷேப்பு, பெல் ஷேப்பு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணியிருப்போம். ஒரு கிளாஸ்லேயுமே புதுசாக தான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பைப்பிங், லேஸ் ஒர்க் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 10 ப்ளவுஸ் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம எல்லா டிசைனுமே வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம கிளாஸை கண்டினியூவாக பார்த்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது பேட்ச் ஒர்க் ப்ளவுஸில் கட் பண்ண பேக், ஃப்ரண்ட் அண்ட் பட்டி போர்ஷன் தான். நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பேக் போர்ஷனில் லைனிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் கழுத்தை சுற்றி தைச்சிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு திருப்பி படிமான தையல் போடுவீங்களோ சேம் மெத்தட் தான், மாறவே மாறாது. ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபிக்ஸிங் மெத்தட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இன்கேஸ் அதில் அந்த டிசைன் ஏதாவது ஆட் ஆகுதுன்னா அந்த டிசைன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நான் ஒரு ப்ளவுஸுமே உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு வருவேன். நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இப்போது லைனிங் எடுத்தோமா, அது மெஷர்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்க்கிங் பண்ணி பேப்பர் கட்டிங், கட்டோரியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் கட்டிங், பேட்ச் ஒர்க்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பேப்பர் கட்டிங்கை போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக லைனிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். மற்றபடி எல்லா மெத்தடுமே ஒன்று தான். டாட் பிடிக்கிறது, மடித்து நம்ம எப்படி தைப்போமோ அது எல்லாமே சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் லைனிங் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ளவுஸில் பேக் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக்கில் நார்மல் ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பேட்ச் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணலாம். மோரோவர் அந்த சாரியோட கலர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். அந்த சாரீ கலர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த டிசைன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக கட் பண்ணி கொண்டு வரணும். அதில் ஸ்லிப் ஆகணும் அப்படின்னா அந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெதுவாக நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாத்தையுமே சுற்றி தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் கீழே மடித்து தைச்சிட்டு டாட்டுக்கு வந்து அந்த ஷோல்டரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4.25 இன்ச் வச்சு நம்ம டாட் கார்னரில் பிடிக்கணும். இதுக்கப்புறம் வர இந்த வியூஸ் எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா நார்மலாக வர்றது தான், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டாம். இந்த ப்ளவுஸில் இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாகவே நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதே தான், அகெயின் அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் எல்லா மெத்தடையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நியூ ஸ்டெப் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃப்ரண்ட்லேயும் சேம் மெத்தட் தான். 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச் தைச்சிட்டு கட் கொடுத்து சின்ன சின்னதாக கட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி படிமான தையல் போடணும். சுற்றி தைச்சிட்டு மீதி டாட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு பட்டி ஜாயின் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கை மட்டும் தனியாக எப்படி நான் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஏன்னா ஒரு நியூ டிசைனாக நம்ம கொண்டு போகும்போது ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும் அண்ட் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான நெக்ஸ்ட் டேயில் நீங்கள் வந்து ஹேண்ட் போர்ஷன் மட்டும் தனியாக கிளியராக பண்ணுங்கள். ஏன்னா நியூவாக ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா ஃப்ரெஷ் மைண்டோட அது ஃப்ரெஷ்ஷாக நம்ம கற்றுக்கணும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.